எந்த ஒரு வேலையை செய்யுமே தடை இருக்கத்தான் செய்யும். தடை இல்லாத ஒரு வேலையை செய்ய முடியாது, எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். 4 வெளியரங்கமான எதிர்ப்புகள், 4 உள்ளான எதிர்ப்புகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். Some are external hindrances, some are internal hindrances. எந்த ஒரு வேலையை செய்தாலும் நீங்க அதுல எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஒன்னு சபைக்குள்ள இருந்து எதிர்ப்பு வரும், அல்லது வெளியே இருந்து வரும். இந்த வெளியரங்கமான எதிர்ப்புல முதலாவது அவங்க சந்தித்த பிரச்சனைகள்ல யோர்தான் நதி. இவங்க எல்லாரும் திரளா போறாங்க. யோர்தான் எப்போதும் போல கரை புரண்டு ஓடுகிறது. கரை புரண்டு ஓடுகிறதுனால இவங்க, நீங்க கரையில நின்று ஜெபம் பண்ணுங்க, தண்ணி நிக்கிறதுக்கான ஆண்டவர் சொல்ல என்ன சொன்னாரு? ஆசாரியருடைய கால்கள் முன்னால் எடுத்து வைக்கும் போதுதான் தண்ணி நிற்கும். ஆகவே முன் செல்லணும் நாம. தண்ணி நிறுத்த ஆண்டவரே தண்ணி, அது செங்கடலை ஆண்டவர் சொல்லும்போது அப்போ மோசேவுடைய கோலை நீட்டு செங்கடல் பிரியும்னு சொன்னார். இப்போ இங்க அப்படி சொல்லல. ஆசாரியருடைய கால்கள் என்ன செய்யணும்? தண்ணியை தொடணும். அதாவது விசுவாசத்தோடு காலடியை வைத்தல். நம்ம ஆண்டவர் தடைகளை நீக்குன்னு சொல்லி நம்ம நீக்கிற ஜெபம் பண்ணா போதாது. தடை இருக்கும்போது என்ன செய்யணும்? அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலனை தருவார். இவன் கால் வச்சவனே தண்ணி நின்று போச்சு. அல்லேலூயா. வளர்ந்த தரை போல அவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் அக்கறைக்கு போட்டான். உடன்படிக்கை பெட்டியை பிடித்தவங்க மட்டும் நடுவில் நிக்க சொன்னார். எல்லாரும் அக்கறை சேர்வரையில் நீங்க என்ன செய்யணும்? ஆற்று நடுவில் நிக்கணும். அதுதான் நம்முடைய வேலை. யுஏல உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படும் வரையிலும் ஆண்டுடைய வசனத்தை தூக்கி பிடிச்சிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்தியாவில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுவதில் நாம ஆண்டுடைய வேலையை தொடர்ந்து செய்யணும். நாம தப்பிச்சு ஓடிடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லி நாம ஓடிடக்கூடாது. நாம நிக்கணும். ஆற்று நடுவில் அவங்க நின்றார்கள். கரையை எல்லாரும் கடந்தார்கள். நம்ம தேசத்தில் இருக்கிற கடைசி ஆத்மா ரட்சிக்கப்படும் வரையிலும் நம்ம ஜெபம் நிறுத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க ஜெபம் முதல்ல இன்னைக்கு சொன்ன பார்த்தீங்களா, பாஸ்டர் சொன்னாங்க, அந்த ஜெபம் சரியா இருந்ததுன்னா மற்றெல்லாம் சரியா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் ஜெபத்தின் மூலமா தான் ஆண்டவர் கிரியை செய்யறான்னு. ஆனா ஆட்கள் கூட்டம் குறைவா வர்றது ஜெப கூட்டத்து தான். எல்லாருக்கும் தெரியும் ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்யறான்னு தெரிஞ்சாலும், எல்லாருக்கும் அது வழங்கினாலும் அந்த ஜெபத்துக்கு தான் குறைவா வருவாங்க. எந்த சபை அகில உலகத்துல போடுறாலும் அப்படித்தான். காரணம் சொல்லப்பட்டது, நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தா பிசாசு நடுங்கும். அதனால எந்த அளவுக்கு நம்ம ஜெபத்தை நிறுத்த முடியுமோ அவ்வளவு